இட்லி தோசைக்கெலாம் ஒரு சூப்பரான சைடிஷ் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து கதம்ப சட்னி நல்லாயிருக்கும். இதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 தக்காளி, 2 வெங்காயம், மல்லித்தழை, கருவேப்பிலை, புதினா, 4 வரமிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வந்து 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு உளுந்து 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்ல பொன்னிறமானோனையும் நம்ம எடுத்து வச்சுருந்த 4 வரமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோடு வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எடுத்து வச்சுருந்த மல்லித்தழை, கருவேப்பிலை, புதினா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். இது பாருங்கள், இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு நல்லா தாளிச்சிட்டு ஆற வச்சுருந்த அந்த சட்னியை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த தாளிப்பை வந்து அதோடு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள், அரைச்சாச்சு, தாளிச்சும் ஊற்றியாச்சு. இப்படி தான் இருக்குது சட்னி. நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.